ஒரு ஃபெயிலியர் வரும்போது நமக்கு சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் இருக்கீங்க போதும் அதுவே அப்படின்றதா தான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, லாஸ்ட் வரைக்கும் உனக்கு குரூப் 4 தான் எழுதியிருக்கு, அதனால் அதுவே ஓகே. சில பேருக்குலாம் இதுதான் எழுதியிருக்கோம் அப்படின்லாம் என் முன்னாடியே நிறைய பேர் சொன்னாங்க. காலேஜ் லைஃப்பில் எனக்கு வந்து ஃபுல்லாகவே நான் வந்து படித்தது விமென்ஸ் காலேஜில் தான் படித்தேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து படிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அந்த மாதிரியும் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடது நான் என்ன டிசைட் பண்ண ஃபஸ்ட்டு டிஎன்பிசி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறதால, ஸோ எந்த மாதிரி இருக்கும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமா, இல்லை வந்து நமக்கு எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து நிறைய அட்டம்ப்ட்ஸ் தேவைப்படும், இதை கிளியர் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் படிக்கணும், இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்மளை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளை மோட்டிவேட் பண்ணவங்களை தாண்டி நிறைய பேர் வந்து நம்மளை படிக்க வேண்டாம், இல்லை இதில் போனால் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், ஒரு ப்ரைவேட் ஜாபே ஓகேவாக இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, அந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. நானும் அதே மாதிரி எல்லாரும் வரா மாதிரி நானும் ஏதாவது ஒரு சர்வீஸ் இருந்தால் போதும், குரூப் 2 இருந்தால் போதும், அந்த மைண்ட் செட்டோட தான் நான் ஆக்சுவலி வந்தேன். குரூப் 1லாம் நம்மளால் முடியுமா, கண்டிப்பாக முடியாது, அதெல்லாம் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இல்லை சென்னையில் படிக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், அந்த தாட் எனக்குமே என்ன மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ டிஎன்பிசி பற்றி வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணவங்க தான் நமக்கு இருக்கிற சர்க்கிள்லாம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்கள சொல்கிறத எதையும் கேட்காம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து பாருங்கள். அதெல்லாம் அவங்களாம் வந்து எங்கேயோ இருக்கிறவங்க கிடையாது. சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் எல்லாமே அவங்களும் நம்மளோட இருக்கிறவங்க தான் எல்லாருமே. ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னும் போது, அவங்களால முடியும்னும் போது நம்மளாலேயும் கண்டிப்பாக முடியும், அந்த தாட் வந்து நமக்குள்ளே வரும். ஸோ சக்ஸஸ் பண்ணவங்களோட யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னோட பேர் இளவரசி. இப்போ ரீசெண்ட்லி நடந்த கம்பைன் சிவில் சர்வீசஸ் குரூப் 1 எக்ஸாமினேஷனில் நான் கிளியர் பண்ணி இப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய அம்மா பேர் சுஜாதா, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. என்னோடய அப்பா பேர் கணபதி, அவர் டிஎன்எஸ்டிசியில் எஸ்டிஎம்மாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து 2023 வந்து கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ரீசெண்ட்லி நான் வந்து இந்த 2 இயர்ஸாக வந்து டைப்பிஸ்ட்டாக வந்து ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் குரூப் 4ல் இருந்துக்கிட்டே இருந்தால் செகண்ட் அட்டம்ப்டில் என்னோடய குரூப் 1 வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோடய நேட்டிவ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெல்லார் அப்படிங்கிற கிராமம் தான் என்னோடய நேட்டிவ். என்னோடய ஸ்கூலிங் எல்லாமே நான் வந்து தெல்லாரில் தான், அதாவது எல்கேஜிலேருந்து 9th வரைக்கும் நான் எஸ்எஸ்கேவி ஸ்ரீ சங்கர வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் 10th 11th 12th வந்தவாசியில் இருக்கக்கூடிய கிங்ஸ்டன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முடித்தேன். ஸோ இந்த காலேஜ் லைஃப் என்டர் ஆகும்போது எனக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு பயோகெமிஸ்ட்ரி தான் வேணும் அப்படின்றது நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன், அட்மிஷன் வந்து நான் லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரப்போது எப்படி வந்து எக்ஸாம் படிப்பீங்க, கிட்ட வந்துருச்சு, கிளியர் பண்ண முடியாது, நிறைய சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க, எப்படி அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த ஹோப் வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க. நான் பயோகெமிஸ்ட்ரி வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லேட்டாக ஜாயின் பண்ணதால் எனக்கு 3 months எப்படி படிப்பேன் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து அப்போது அவங்கக்கிட்ட சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அவள் கிளியர் பண்ணுவா, கண்டிப்பாக வந்து டாப் ரேங்க் எடுப்பா அப்படின்றது ஹோப் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஹோப் தான் எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே இன்னும் அதிகமான ஒரு நம்பிக்கை கொடுத்தது. கண்டிப்பாக நான் வந்து என்னோடய அம்மாவோட நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது, அது கூட சேர்ந்து ஒரு பயம் எல்லாமே கலந்து தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் படிச்சுட்டு நான் லாஸ்ட்டில் கிளியர் பண்ணி நான் வரும்போது யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து கோல்டு மெடலிஸ்ட் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போது என்னோடய அம்மா யார் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்களோ படிப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தது, எங்கள் அம்மாவை அப்போ பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க அந்த வந்து படிச்சிருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் பொண்ணு வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஹானரபிள் கவர்னர் சார்கிட்ட வந்து அவார்ட் வாங்கியிருந்தோம் கோல்டு மெடல் வாங்கினதுக்காக. அப்போ எங்கள் அம்மாவோட ப்ரவுட் நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். எந்தளவுக்கு அவங்க வந்து என் மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட்டை நான் காப்பாற்றிட்டேன், அந்த ஃபீல் வந்து எனக்கு இன்னும் வந்து நான் ஏதாவது பண்ணணும், கண்டிப்பாக நான் என்னோடய லைஃப்பில் இந்த ஜேர்னி வந்து நான் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற ஃபீல் எனக்கு கொடுத்தது அப்படிங்கிறது அந்த இன்சிடென்ட். காலேஜ் லைஃப்பில் எனக்கு வந்து ஃபுல்லாகவே நான் வந்து படித்தது விமென்ஸ் காலேஜில் தான் படித்தேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து படிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அந்த மாதிரியும் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, என்னோட வேர்ல்டு வந்து ஃபுல்லாகவே ஸ்டடீஸ் அதுவாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். நமக்கு எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த ஏஜ் அப்படிங்கிறது வந்து படிக்கிறதுக்கான ஏஜ் அப்படின்றத நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் என்ன ஃபெயிலியர் வந்தாலும் என்ன பேரியர்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து இதில் சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மோட்டிவோடு தான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட டிஎன்பிசி ஜேர்னி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டிஎன்பிசி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறதால ஸோ எந்த மாதிரி இருக்கும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமா, இல்லை வந்து நமக்கு எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நிறைய அட்டம்ப்ட்ஸ் தேவைப்படும், இதை கிளியர் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் படிக்கணும், இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்மளை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளை மோட்டிவேட் பண்ணவங்களை தாண்டி நிறைய பேர் வந்து நம்மளை படிக்க வேண்டாம், இல்லை இதில் போனால் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், ஒரு ப்ரைவேட் ஜாபே ஓகேவாக இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, அந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. எனக்கும் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபியர் இருந்துச்சு. ஸோ நம்ம போகிறோம் நம்பருமே, இந்த ட்ரஸ்ட் எந்தளவுக்கு நம்மளை கொண்டு போய் விடும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாமே இருந்துச்சு. அதையும் தாண்டி நான் என்ன யோசிச்சேன்னா சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். நான் நம்ம வந்து பயந்துட்டே ஒரு இடத்துல நிற்கிறத விட கண்டிப்பாக ஒரு முன்னாடி போயிடுறது அப்படிங்கிறது பெட்டர் அப்படின்னு நான் நினச்சேன் நான். ஸோ அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு. ஸோ அப்போ நான் ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணும்போது 2022 நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஜேர்னியை. ஸோ அப்போ கண்டினியூஸாக வந்து எக்ஸாம்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணது அப்படிங்கிறது Group 2 தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். நானும் அதே மாதிரி எல்லாரும் வரா மாதிரி நானும் ஏதாவது ஒரு சர்வீஸ் இருந்தால் போதும், Group 2 இருந்தால் போதும், அந்த மைண்ட் செட்டோட தான் நான் ஆக்சுவலி வந்தேன். Group 1 நம்மளால முடியுமா, கண்டிப்பாக முடியாது, அதெல்லாம் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இல்லை சென்னையில் படிக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், அந்த தாட் எனக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது டிஎன்பிசினா என்ன, ஸோ அதனோட சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ம உள்ளே ஒன்ஸ் இறங்கிட்டதுக்கப்புறம் தான் அதை பற்றி நிறைய வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. நான் ஃபஸ்ட்டுலாம் வந்து எனக்கு கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னே எனக்கு தெரியாது, பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் டிஎன்பிசி என்டர் ஆகி நான் ஒரு சப்ஜெக்டாக படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ நான் இதெல்லாம் கூட தெரியாமல் இருந்திருக்கேனே இவ்வளோ டேஸா அப்படின்றது எனக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் நான். ஸோ கண்டிப்பாக நான் அட்லீஸ்ட் தெரிஞ்சு இதை பற்றி நான் என்னோட இந்தியா என்னோட தமிழ்நாடு இதில் என்ன நடக்குதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவாவது நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய ஜேர்னி வந்து ஃபுல்லாகவே இதுதான் என்னோடது அப்படின்றத நான் டிசைட் பண்ண டைம் அதுதான். அதுக்கப்புறம் நான் Group 2 வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எழுதியிருந்தேன். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பயம் இருந்துச்சு, எல்லார மாதிரியும் நான் வந்து கிளியர் பண்ணுவேனா அப்படின்ற பயம் இருந்துச்சு. பட் நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் படிக்க ஆரம்பித்தேன். Group 2 ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பாக Group 1 என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற தாட் எனக்கு வந்துச்சு. ஒரு டைம் நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்காகவே நமக்குள்ளே வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சுது. என்ன மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ டிஎன்பிசி பற்றி வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறவங்க தான் நமக்கு இருக்கிற சர்க்கிள்லாம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்கள சொல்கிறத எதையும் கேட்காம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து பாருங்கள். அதெல்லாம் அவங்களாம் வந்து எங்கேயோ இருக்கிறவங்க கிடையாது. சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் எல்லாமே அவங்களும் நம்மளோட இருக்கிறவங்க தான் எல்லாருமே. ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னும் போது அவங்களால முடியும்னும் போது நம்மளாலேயும் கண்டிப்பாக முடியும் அந்த தாட் வந்து நமக்குள்ளே வரும். ஸோ சக்ஸஸ் பண்ணவங்களோட ஸ்டோரிஸ் வந்து நிறைய கேளுங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்புங்க. ஏன்னா வேறு யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்காதீங்க. நான் வந்து Group 2 வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் Group 4 Group 1 அதே மாதிரி கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் Group 4 எழுதினேன், Group 1 ப்ரிலிம்ஸும் எழுதினேன். ஸோ லைனாக வந்து எல்லாமே கிளியர் ஆச்சு. Group 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, Group 4 கிளியர் ஆச்சு, Group 1 ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் Group 2 மெயின்ஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது எழுதிட்டேன். அதுக்கப்புறம் Group 1 மெயின்ஸ் வந்துச்சு. ஸோ அதுவும் நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஆனால் Group 1 மெயின்ஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எனக்கு வந்து மார்ஜினில் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் Group 2 மெயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ்ட்டில் கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு எடுக்க முடியாத மாதிரி ஆச்சு. எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக தான் இருந்தேன். கண்டிப்பாக நான் மெயின்ஸ் எழுதும் போது வந்து ஹோப்ஃபுல்லாக இருந்தேன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் வந்து லாஸ்ட்டில் அந்த கிடைக்கல, கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு கிடைக்கல அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப வந்து நான் வந்து ஈஸியாலாம் அதை என்னால் வந்து ஓவர் கம் பண்ண முடியல. ரொம்ப வந்து டவுன்ஃபால் ஆச்சு. நான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து உண்மையாகவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் இதை நம்பி தானே நான் வந்தேன். Group 2 தான் என்னோடய எய்மு, இல்லை வந்து நம்ம இந்த ஏதாவது ஒரு சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்ற தாட்டில் தானே நம்ம வந்தோம். ஸோ அந்த தாட் வந்து எனக்குள்ளே வந்து பயங்கர பெயினை தான் வந்து க்ரியேட் பண்ணுச்சு. அந்த பெயினை தாண்டி வீட்டில் என்ன சொல்ல போகிறோம், நம்ம மேலே இவ்வளோ ஹோப் வச்சுருந்தாங்களே, ஸோ என்ன நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ற பயம் வந்து இன்னும் அதிகமாச்சு எனக்குள்ளே. ஏன்னா எனக்கு அடுத்தது என்னென்னா நெக்ஸ்ட்டு அடுத்த இயர்லுக்குள்ளெல்லாம் வந்து மேரேஜ் அப்படின்றத பற்றி பேசிடுவாங்களோ,
ஸோ என்ன மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் விமன் ஆஸ்பிரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அடுத்தது என்ன மேரேஜ், இல்லை அடுத்தது போதும் இதோட திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும் அப்படின்னு பயப்படுவாங்களோ வீட்டில், அவங்களுக்கு புரிய வைக்கணுமோ, இந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், லாட் ஆஃப் ஃபியர், இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் என்ன எதனால ஃபெயிலியர் ஆச்சு, அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டை விட இப்போ நான் எந்த மாதிரி நான் மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போ பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நான் இப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து இதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் இதையே யோசிச்சுட்டு எவ்வளோ டேஸ் இருக்க முடியும், நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஆனால் அந்த கம்பேக் வந்து ஃபஸ்ட்டை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த அட்டம் வந்து நான் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்குறத விட ஃபெயிலியர் கொடுக்குற அந்த பெயினாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு என்டியூரன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கொடுக்கும் ஒரு ஃபெயிலியர். ஸோ அந்த ஃபெயிலியர் எனக்கு வந்து அதிகமான ஒரு வில் பவரை கொடுத்துச்சு. கண்டிப்பாக நான் இந்த அட்டம் நான் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் என்னென்னா, நமக்கு ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதிலே உட்காந்து நம்ம அழுதுட்டு இருக்கிறத விட அதில் என்ன நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நோக்கி போயிடணும். நான் வந்து எப்போவுமே ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா, என் லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட், ஏதாவது ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா 2 days நான் டைம் வச்சுப்பேன். அந்த 2 daysக்குள்ளே நான் வந்து அதை ஓவர் கம் பண்ணிடணும். அந்த இன்சிடெண்ட் எதுவாக இருந்தாலும் அந்த 2 days அதுக்குள்ளே நான் அழறணும், இல்லை என்னவா இருக்கட்டும், அதை முடிச்சுட்டு அடுத்தது நான் ஓவர் கம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் போயிடணும் அப்படின்றது நான் திங்க் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து Group 4 வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து Group 2 மெயின்ஸோட ரிசல்ட் வந்து வந்துச்சு. நான் வந்து Group 4ல் இருக்கும்போது என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, Group 2 மெயின்ஸ் வந்து நம்ம ஓகே போயிடுவோம், இல்லை அடுத்து Group 1 அந்த மாதிரி தாட்டில் இருந்தேன். ஸோ அது வரலை அப்படின்னும் போது எனக்கு என்னென்னா, ஆல்ரெடி நம்ம சர்வீஸில் இருக்கோம். ஸோ சர்வீஸில் இருக்கிறோன்னும் போது ஒரு சில பேருக்கு என்ன தோணுன்னா, ஓகே இதே சர்வீஸ் போதும் அப்படின்ட்டு நம்ம விடுறவங்களும் இருப்பாங்க. ஓகே ஒரு சர்வீஸ் தான் ஆல்ரெடி இருக்கேன். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்வீஸில் ஆல்ரெடி இருக்க, உனக்கு இது போதும், நீ அடுத்தெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது எனக்குமே நடந்துச்சு. ஆனால் என்னோடய மைண்ட் வந்து விடலை. இல்லை, நீ எதுக்காக வந்த, நீ வந்து Group 1 அப்படிங்கிற தாட் தானே, Group 2 அந்த தாட் தானே உனக்கு, ஸோ இது போதும் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்றது இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, சர்வீஸில் இருந்துக்கிட்டு படிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அங்கே ஒர்க் நேச்சர் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் டைமிங் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வீட்டிலேருந்து படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஒர்க்கில் இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கும் டைம் வந்து வேரி ஆகும் அண்ட் மைண்டும் வேரி ஆகும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த ஒர்க் ப்ரெஷர், அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் வேரி ஆகுன்றதால அந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி நான் டைம் டேபிள் போட ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னோடய டைம் டேபிள் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒர்க் போனதுக்கப்புறம் என்னோடய டைம் டேபிள் நான் மாற்றிக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், இப்போ கிடைக்கிற ஹார்ஸை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம், நம்ம ஜேர்னியில் போகிறோமா, அப்போ என்ன எதெல்லாம் முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி நான் ஒரு பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது நான் மார்ஜினில் மிஸ் பண்ணிட்டேன். மார்ஜினில் மிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் செகண்ட் கம்பேக் கொடுக்கும்போது நான் டிசைட் பண்ண ஒரு விஷயம், நான் கண்டிப்பாக என்னோடய கம்பேக் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு சர்வீஸில் ஆல்ரெடி இருக்கேன் அப்படின்றதால நிறைய பேர் வந்து ஒரு சர்வீஸே போதும், ஏன் வந்து அதுக்கு அடுத்ததெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ஃபெயிலியர் வரும்போது நமக்கு சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் இருக்கீங்க போதும் அதுவே அப்படின்றதா தான் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, லாஸ்ட் வரைக்கும் உனக்கு Group 4 தான் எழுதியிருக்கு, அதனால் அதுவே ஓகே, சில பேருக்குலாம் இதுதான் எழுதியிருக்கோம் அப்படின்லாம் என் முன்னாடியே நிறைய பேர் சொன்னாங்க. நம்மளை வந்து அடுத்தது படி அப்படின்னு சொல்கிறவங்கள விட நிறைய பேர் வந்து உனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு கண்டிப்பாக வேணும், நான் கண்டிப்பாக வந்து இது நான் கம்பேக் கொடுப்பேன், என்னால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது தோணினதுனால நான் அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்கிற எதையும் நான் மைண்ட் பண்ணிக்காமல் என்னோடய லைஃப்பில் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணேன். ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்காக நம்ம கண்டினியூஸாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். நான் செகண்ட் அட்டெம்ப்டில் நான் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஓகே கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ரெஸ்பான்சிபிள் அப்படின்றதும் எனக்கு தோணுச்சு. ஓகே ஒரு ஃபைனலி உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அப்பாடா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஏன்னா நம்ம நிறைய வந்து நம்ம
இந்த இந்த ஜேர்னிக்குள்ளவே இருக்கும்போது ஒரு ஆஸ்பிரண்ட் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது என்னால் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஆஸ்பிரண்ட்டோட மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக எல்லாரும் கூட மிங்கிள் ஆக முடியாது. கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிளேஸ் போனோம் அப்படின்னா கூட இந்த பிளேஸ் நம்ம எந்த புக்கில் படித்தோம் அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். ஸோ நார்மலாக எல்லாரும் பேசிக்கிற விஷயங்கள் தாண்டி ஒரு ஆஸ்பிரண்ட் பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக இந்த ஜேர்னிலே இருந்ததுக்கப்புறம் எனக்கு என்னோடய வீட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருந்துச்சு. இந்த அட்டம் நான் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அடுத்தது மேரேஜ் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த அட்டம் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது இருந்ததால் ஓகே நான் கிளியர் பண்ணேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு ஃபீல் ஓகே முடிஞ்சுது, நல்ல வேலை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இல்லைன்னா நம்மளை மேரேஜ் அப்படின்ற ஒரு சர்க்கிள்குள்ளே வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேரால் முடியும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும், கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரு சில பேரால் வந்து முடியுது, மேரேஜ் பண்ணிவிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் எல்லாராலையும் அது முடியுமா, எல்லாருக்கும் அந்த சுச்சுவேஷன் கிடைக்குமா அப்படின்றது கேட்டால் கண்டிப்பாக வந்து கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஆக்சுவலி ஆஸ்பிரண்ட்டை விட ஆஸ்பிரண்ட்டோட பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுங்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா வேறு யாருமே வந்து உங்கள் சில்ட்ரனை வந்து நம்ப போகிறது கிடையாது. நீங்கள் தான் வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள ஹோப் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு. அண்ட் அது இன்னொன்று வந்து கம்பேர் பண்ணாதீங்க. இவங்களுக்கு வந்து இந்த அட்டம்ப்ட்லேயே கிடச்சிருக்கு, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, இல்லை செகண்ட் அட்டம்ப்ட்ல இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, நீ இவ்வளோ டேஸாக வந்து இவ்வளோ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்க, அடுத்தது என்ன? இப்போ மென்னாக இருக்கட்டும் இல்லை விமனாக இருக்கட்டும், விமன்னா அவங்க அடுத்தது யோசிக்கிறது அப்படிங்கிறது மேரேஜ். மென் அப்படின்னா சரி ஓகே ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாப்க்கு போ, அதுக்கடுத்தது நீ ஃபேமிலி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஆஸ்பிரண்ட்ஸோட மைண்ட் செட் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அவங்க ஆல்ரெடி வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய சாக்ரிஃபைஸஸும் அவங்க பண்ணுவாங்க. அதாவது நார்மலாக எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணுறதுலேருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக ட்ரிப் போகிறதுலேருந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் படிக்கிறது அப்படிங்கிறதே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் அவங்கள வந்து ப்ரெஷரைஸ் வந்து பண்ணாதீங்க. இது வந்து நான் எல்லா ஆஸ்பிரண்ட்டோட பேரண்ட்ஸ்க்கும் நான்